Hello students, welcome to Hiba Max 9th Standard Social important questions இந்த வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நமக்கு டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் சயின்ஸ் படிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது சோஷியல் சயின்ஸும் கொஞ்சம் படிங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, கரெக்ட்டுங்களா? சோஷியலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால ஃபர்ஸ்டே நான் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் கொடுத்துறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதனால தான் ரொம்ப சீக்கிரமாகவே தரேன். அண்ட் நீங்கள் தர சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய வியூஸும் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை, சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கைண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன், கொஷின் வைஸ் தாங்க, லைக் நம்பர்ஸ் தராதிங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலாக தமிழ் மீடியம் பசங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மார்க் பண்ணுறதுல. இப்போ நம்பர்ஸ் கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ 2 பேருக்குமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அதனால தான் இப்போ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் 5th சப்டிவிஷன் எடுத்துக்கோங்க, 5th ரோம் லெட்டர் எடுத்துக்கோங்க. எல்லா 1 வேர்ட்ஸும் முதல்ல படிச்சிருங்க, அது மெயின், சரிங்களா? 1 மார்க்கில் நீங்கள் தரவாக இருக்கணும். 1 மார்க்கில் நீங்கள் எதுவுமே ஆப்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது. 1 மார்க்கு ப்ளஸ் மேப்பு, டைம்லைன், இது 2ம் ரொம்பவே முக்கியம், சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டில் பார்க்காதீங்க, ஃபுல்லாகவே பார்த்துடுங்க. அதான் எப்போவுமே சென்டம் எடுக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், அப்புறம் 6th ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 4 வாட்டி இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால கவனமாக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றுமே கேட்டிருக்காங்கன்னா அதிக வாட்டி செகண்ட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் யூனிட்டில் 5th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6th ரோம் லெட்டரில் 2 and 3 கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் 3 தேர்ட் லெசன் எடுத்துக்கோங்க. 5th ரோம் லெட்டரில் 1, 2, 4, 6th ரோம் லெட்டரில் 1 and 2 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் 5th சப்டிவிஷனில் 1, 2, 4, 5 இல்லை 2 and 4 அதிகமாக கேட்டிருக்காங்க. 6th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு யூனிட் 4 சாப்டர் எடுங்க, புக் பேக் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ரோம் லெட்டருக்கு நேராக இருக்க நம்பர்ஸை மார்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோ ஒரு வாட்டி பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க. வீடியோவோட எண்டில் ஸ்டடி பிளான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து யூனிட் 5 5th ரோம் லெட்டரில் 1, 2, 3, 5, 6th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஷின். யூனிட் 6ல் 5th ரோம் லெட்டரில் 1, 2, 3 ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். 6th ரோம் லெட்டரில் 1 and 2. அடுத்து யூனிட் 7 5th ரோம் லெட்டரில் 1, 2, 4, 5 5 முக்கியமான கொஷின். 6th ரோம் லெட்டரில் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 5th ரோம் லெட்டரில் 2, 4, 5, 6th ரோம் லெட்டரில் 2, 9. யூனிட் 9ல் 2, 3, 4, 5, 7, 8, 6th ரோம் லெட்டரில் 1, 2 முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு டீட்டெயில் ஆன்சர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய லைன்ஸ் இருக்கிற மாதிரி, பேராகிராஃபாக இருக்க மாதிரி. எப்போவுமே டீட்டெயில் ஆன்சர்ஸை பாயிண்ட்ஸாக மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஒரு 7 பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் மாற்றிட்டு பாதியாக படித்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சோஷியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், எப்போவுமே பாயிண்ட் வைஸ் படிக்க பாருங்கள். நமக்கு மெமரி பண்ணுறதுக்குமே அது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் யூனிட் 4th ரோம் லெட்டரில் 1, 2, 3, 4, 6, 8. 5th ரோம் லெட்டர்லையும் 6th ரோம் லெட்டர்லையும் எல்லாமே பார்க்கணும். டிஸ்டிங்விஷும் கிவ் ரீசனையும் சாய்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா எல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது நம்ம ஒன்று விட்டு அது எக்ஸாமில் வந்தால் கஷ்டம். அதனால் எல்லாமே பார்த்துடுங்க. 7th ரோம் லெட்டரில் 1, 3, 4 3 and 4 ரிப்பீட்டட். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸையும் கண்டிப்பாக படிக்கணும். நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறீங்க, அது ஓகே தான். பட் பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம படிக்கணும், சரிங்களா? இதை மட்டும் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம், சரிங்களா? யூனிட் 2 4th ரோம் லெட்டரில் 1, 3, 4, 5, 6, 7, 8, 9. 5th ரோம் லெட்டர்லையும் 6th ரோம் லெட்டர்லையும் எல்லாமே படிச்சுடுங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான்.
செவன்த் ரோம் லெட்டரில் 1 3 4 1 and 3 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து யூனிட் 3 தேர்ட் ரோம் லெட்டரில் 1 2 3 7 8 9 ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 3 4 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 2 3 சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் 1 3 4 வந்து முக்கியம். 5 ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, 1 3 4 நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் 4ல் ஃபோர்த்து சப்டிவிஷனில் 2 3 4 5 இந்த சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் எல்லாமே படிக்கணும். செவன்த் ரோம் லெட்டரில் 1 and 2 வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து யூனிட் 5 ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 2 3 4 ஃபிஃப்த் ரோம் லெட்டர் அண்ட் சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் ரெண்டுமே படிக்கணும், எல்லாமே படிக்கணும். செவன்த் ரோம் லெட்டரில் 1 and 3 வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்து யூனிட் 6ல் ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 2 3 ஃபிஃப்த் ரோம் லெட்டர் சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் எல்லாமே படிக்கணும். அண்ட் செவன்த் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அடுத்து யூனிட் 7 எடுத்துக்கோங்க. ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 2 4 5 6 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் எல்லாம் சிக்ஸ்த் ரோம் லெட்டர்லையும் எல்லாமே படிக்கணும். செவன்த் ரோம் லெட்டரில் செகண்ட் கொஷினும் தேர்ட் கொஷினும் ரொம்ப முக்கியம். அடுத்து சிவிக்ஸில் யூனிட் 1 ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 and 3 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 and 2 ஃபஸ்ட்டு கொஷின் எப்போவுமே கேட்பாங்க, ஸோ கவனமாக பாருங்கள். யூனிட் 2 ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 2 3 4 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 and 2 ரெண்டுமே கேட்டிருக்காங்க, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யூனிட் 3 ஃபோர்த்து சப்டிவிஷனில் 1 2 3 5 6 10 ஃபிஃப்த்து சப்டிவிஷனில் 1 2 3. அடுத்து யூனிட் 4 தேர்ட் ரோம் லெட்டரில் எல்லாமே படிச்சுடுங்க. ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 and 2 சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் 2 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட் கொஷின் ரொம்ப முக்கியம். அப்புறம் 2 3 5 சிக்ஸ்த் ரோம் லெட்டரில் 2 வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 ஃபோர்த்து ரோம் லெட்டரில் 1 2 4 5 6 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 3 4 செகண்ட் யூனிட் ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 and 3 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 2 4 தேர்ட் யூனிட்டில் ஃபோர்த் ரோம் 1 2 4 5 7 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 and 2 ஃபோர்த் யூனிட்டில் ஃபோர்த் ரோம் லெட்டரில் 1 3 4 ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் 1 and 2. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுக்கலாம். ஸ்டடி பிளான் வந்து சோஷியலுக்கு ஸ்கெடியூல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மி. ஸோ ஆர்டர் என்னன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு புக் பேக் 1 words எல்லாம் படிச்சிடும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்றைக்கி புக் பேக் 1 words முதல்ல முடியும், ஏன்னா அதிலே நமக்கு நிறைய மார்க்கு கவர் ஆகுது. ஸோ புக் பேக் 1 wordsக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு தரோ பண்ணி முடிச்சுடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் டீட்டெயில் ஆன்சராக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்து தரோ பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எடுங்க. ஏன்னா ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா அது லாஸ்ட்டாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் லெசன்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுடுங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு வாங்க. அண்ட் லாஸ்ட்டாக மேப்போ டைம் லைனும் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண மாதிரி இருக்கும். டைம் கம்மியாக இருக்கிறனால சண்டே உங்களால் எவ்வளோ போர்ஷன்ஸ் சோஷியல்லையும் முடிக்க முடியுமோ கொஞ்சம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்னால கொஞ்சம் படிக்கிறதுக்கும் நமக்கு சோம்பேறித்தனம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு சோஷியலையும் நான் சென்டம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படிக்கிறீங்களா, சரிங்களா? அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக என் கமெண்ட் செஷனில் எத்தனை பேர் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணீங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதினீங்க. அது படிக்கும் போதே ஓகே நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாதிரி சயின்ஸு சோஷியல் வீடியோஸ் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ், சரிங்களா? நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோஸ்க்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.